இன்றைக்கு சூரங்குடி முத்தானந்தம் அவர்கள் எழுதிய கதை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது. கதையோட தலைப்பே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. சைவாளும் ஒரு நாள் கறி தின்பார் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதனால் சரி, இந்த தலைப்பை பார்த்த உடனேயே கதையை படிச்சுட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ அந்த கதையை தான் நம்ம இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறோம். கிராமத்தில் பொது மடம்னு ஒன்று இருக்கும். அந்த மடத்தில் எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு பக்கத்தில் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கத்தில் வந்து ஆடுபுலி ஆட்டம் இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல உம்மனா மூஞ்சியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த கூடத்தோட மேற்கு பக்கத்தில் கடைசியில் 2 காலையும் ஒரு பக்கமாக மடித்து போட்ட மாதிரி உட்காந்துருக்காரு. எப்போவும் அவர் அந்த இடத்துல தான் உட்காருவார். அவர் பேர் வந்து உமையனன் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. வேறு இடம் மாறவே மாட்டார். அவர் பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும், யார் போனாலும் வந்தாலும் யாரோடையும் ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டார். எப்போவும் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். பார்த்தா ஏதோ ஒரு யோசனை பண்ணுற மாதிரியே இருக்கும். சில சமயத்தில் இப்படி காக்கா மாதிரி மெதுவாக திரும்பி பார்ப்பார். இப்படி உட்காந்துருக்கும்போது ஒரு 10-11 மணி இருக்கும், இளமதிய நேரம். அந்த நேரத்தில் ஆட்டு வியாபாரி அங்கசாமி அவர் வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாடி வந்திருக்காரு. அவரும் அந்த அந்த மடத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த விருந்தாளியாக வந்தார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, உமையனனை பார்க்குறாரு. எல்லாரும் ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்க. இவர் என்ன அப்படியே உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு ஒன்றுமே அந்த முகத்தில் தெரியாது, எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒருத்தன் உட்காந்துருக்கானே அப்படின்ட்டு அந்த ஆட்டு வியாபாரிக்கிட்ட கேட்குறாரு. ஏமாம்மா, அந்த ஆள் என்ன அப்படியே உட்காந்துருக்காரு? காது கேட்காதா, இல்லை செவிடா, ஊமையா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஆட்டு வியாபாரி, தபாரு, ஊமையும் இல்லை ஆமையும் இல்லை, கொம்பேன், எல்லாம் காரணமாக தான், அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். வெயில் கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறுது. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த வெயில் தாங்காமல் எல்லாருமே ஓடி வந்து அந்த மடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒருத்தி வந்து அந்த உமையனனை பார்த்துட்டு ஒரு சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன சாமி, நீங்கள் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது நியாயமா? உங்கள் பிஞ்சைக்கு பக்கத்தில் ஏழை எளியவங்கள்லாம் நிலம் வச்சுருக்கக்கூடாதா? இப்படியே நீங்கள் வந்து புரட்டி 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 உழுவுறீங்க. அதாவது ஏறு விடுறத சொல்கிறாங்க அந்த அம்மா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் வயலை விட்டுட்டு ஒரு சால் மேலே ஏற்றி என்னோடய புஞ்சையும் சேர்த்து உழுது வச்சுருக்கீங்க. போன வருஷம் என்ன பண்ணுனீங்க, இந்த எல்லைக்கல்லை பிடுங்கி எங்கள் நிலத்துக்கு கொஞ்சம் உள்பக்கமாக கொண்டாந்து நட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எங்கள் நிலத்தில் இருக்கிற கம்மங்கயிறை வந்து அறுத்துக்கிட்டு போயிட்டீங்க. ஏதாவது நியாயம் கேட்டால் ஒரு வார்த்தை பேசுகிறதில்ல. அடுத்தவங்க சொத்துக்கு இப்படி ஆசைப்படுறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய வசதிக்காரவங்க, இவ்வளோ மோசமாக இருக்கீங்களே. இந்த மடத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஒரு வார்த்தை உங்களை கேட்க மாட்டாங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலம் பூரா உங்களோட மாரடிக்க வேண்டியதாக இருக்க. ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் உமையனன் வாயே திறக்கலை. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். உட்காந்துருந்தவன் என்ன பண்ணுறான், மெதுவாக எந்திரிச்சு போகும்போது இவளும் பின்னாலேயே கூடவே போகிறான். போயிட்டுருக்கும்போது அந்த விருந்தாளி வந்து கேட்குறான், அந்த வியாபாரிக்கிட்ட, ஆட்டு வியாபாரிக்கிட்ட, என்னம்மாம்மா அந்த கிழவி அந்த போடுறா? அந்த மனுஷன் வாயை திறக்காமல் அப்படியே கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகிறான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆள் ஒரு காரியக்காரனாக இருப்பானோ? வீட்டுக்கு வா, அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய்கிட்டே சொல்கிறாரு, மாப்பிள்ளை, வாயை திறக்காமல் கம்முன்னு இருக்கிறது தான் இந்த ஆளோட ஆயுதமே. இப்போ வந்துட்டு போனாலே ஒரு பொம்பளை, இவ்வளோ மாதிரி எத்தனை பேர் தெரியுமா? அவ்வளவு பேரையும் இந்த மாதிரி புகார் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க.
பஞ்சாயத்து இடத்துல போய் சொன்னால் கூட இந்த ஆள் பதிலே பேச மாட்டான். பார்த்தா தான் அப்ராணி மாதிரி இருப்பான், பொல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ஒரு 200 ஏக்கர் கரிசல் நிலம் இருக்குது. ஆனாலும் இந்த ஆளுக்கு அடுத்தவன் சொத்து தான் ஆளாக பறப்பான். தான் சொத்தில் கொஞ்சம் போயிட்டுது அப்படின்னா மனுஷன் உயிரையே விட்டுருவான். கோபம் தாங்க முடியாது அப்படின்னாரு அவர். இவருக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நியாயமான மனுஷன். பஞ்சாயத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னாருன்னா அப்படியே தங்கத்தை நிறுத்து பார்க்குற மாதிரி அந்தாண்டா இந்தாண்டா போகாது. அந்த அளவுக்கு அவர் தீர்ப்பு சொல்லுவார். ஆனால் அவருக்கு 2 கல்யாணம் நடந்தது, 2 சம்சாரம் இருக்காங்க. ஆனால் பிள்ளை ஒன்றும் இல்லை. அதனால் இவருக்கு இந்த உமையனனுக்கு ஒரே சந்தோஷந்தான், அந்த சொத்தும் தனக்கு வருமே அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்போ ஒன்றும் சொத்தெல்லாம் பாகம்லாம் போடலை, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த ஆள் சந்தோஷப்பட்டு ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது, சிரித்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த உமையன மனசு இருக்குல்ல, அது ஒரு குகை மாதிரி நல்ல இருட்டாக தான் இருக்கும். இதுக்குள்ளே யார் இருக்கா, என்ன நடக்குது, எதையுமே யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. பெரிய பொல்லாத அரக்கன். மனுஷா யாரு கூடயும் எந்த சகவாசமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர இந்த விருந்தாளிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், இந்த ஆள் எழுந்திரிச்சு போகும்போது பின்னாலேயே அந்த பொம்பளை போனாலே ஏதாவது அவளுக்கு ஏதாவது இந்த ஆள் பதில் சொல்லியிருப்பாரா அப்படின்னோடனே, நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், பொல்லாத ஆள் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் இந்த விருந்தாளி இந்த இவர் வீட்டுக்கு வந்திருந்தார், ஆட்டுக்கார இவர். அவர் வீட்டுக்கிட்ட வந்தவர் புறப்பட்டு போகிறாரு. போகும்போது பார்த்தா இந்த ஆட்டு வியாபாரிக்கு ரொம்ப வேண்டியான ஒருத்தர், கார்மேக கோணார்னு பேர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உமையனை வீட்டுக்கிட்ட வாசப்படியில் ஒரு 10-15 வெள்ளாட்டு குட்டிங்க, செத்து போன ஆட்டுக்குட்டிங்களை கொண்டாந்து போட்டுட்டு அவர் மனைவி, அவரோட பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க. உடனே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கவனித்து பார்த்தா, அந்த கார்மேக கோணார் சொல்கிறாரு, எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் இந்த ஆடுங்களை வச்சு தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்கோம். முந்தா நாள் இந்த உமையனை மேலக்காட்டில் நிற்கும்போது நான் அங்கே இருக்கிற வேப்ப மரத்தில் இந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொஞ்சம் 2-3 தழைகளை அப்படியே கொத்தாக ஒடிச்சு போட்டேன். அதை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஒடிக்காதன்னெல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்ன பண்ணேன், ஒடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று போய் அந்த மரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் இருந்தது, அதுவும் வேப்ப மரம் தான். அந்த மரத்தில் இருந்து கொஞ்சம் இலைய தழைங்களெல்லாம் ஒடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு அந்த ஆடுகளையெல்லாம் ஓட்டிக்கிட்டு கட்டி போட்டுட்டு தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஐயோ நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் செத்து கிடக்குது. என்னான்னு பார்த்தா, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஓடி போய் அந்த வேப்ப மரத்தில் ஏதாவது பூச்சிமுக்கொல்லி மருந்து இருக்கா, இல்லை என்னத்தினால இந்த இதை சாப்பிட்டுட்டு செத்து போச்சுன்னு போய் பார்த்தா, இந்த உமையனை என்ன பண்ணியிருக்காரு, வேப்ப மரத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு கரைச்சி ஊற்றி வச்சுருக்காரு. அன்றைக்கே இந்த இது இலையெல்லாம் ஒடிக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என்ன போய் ஒடிச்சிருப்பேனா? அப்படி நான் ஒடிக்கிறேன், நான் தான் அப்படியே மொட்டையாக அந்த மரத்தில் இருக்கிற அத்தனை இலையுமா ஒடிச்சு இந்த குட்டிங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தை என்கிட்ட கோபமாவது பேசியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா நான் செய்யாமலே இருந்திருப்பேனே. இப்போ அந்த குட்டிங்களுக்கு இலையை உடச்சி போட்டு இப்போ அத்தனை குட்டியும் செத்து போச்சே, என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு அவர் அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அழுவுது. ஆட்டு வியாபாரி அந்த ஆட்டை பார்க்குறாரு. 6 மாதத்தில் இந்த 15 குட்டியும் எவ்வளோ ரூபா போகும், எவ்வளோ வளரும், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கும் மனசில் ஒரு பெரிய கணம்தான். ஆனால் இவ்வளவு சத்தத்துக்கும் இவ்வளவு பேர் பார்க்குறதுக்கும் இந்த உமையனனுக்கு காதில் விழுந்த மாதிரியும் தெரியல,
கண்ணால் பார்த்த மாதிரியும் தெரியல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டு வியாபாரி சொல்கிறாரு அந்த கார்மேக கோணார்கிட்ட, இந்த பாரு, அவங்க வேப்ப மரத்தில் நீ வந்து இந்த இலையெல்லாம் ஒடிச்சது தப்பு தான். குட்டிகளெல்லாம் தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு போ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே, நான் போய் பெரிய ஐயாக்கிட்டையாவது ஒரு வார்த்தை நியாயத்தை பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், பெரிய ஐயாக்கிட்ட போய் இப்போ பேசவே முடியாது. ஏன்னா அவருக்கே என்ன ஆயிட்டு உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பெரிய ஐயாவை பார்த்துக்கிற மல்லப்பன் சொல்கிறாரு. அவர் கை கால்லாம் விழுந்து விளங்காமல் போயிட்டு மனுஷர் படுக்கையில் கிடக்கிறாரு அப்படின்ட்டு அவரை பற்றி சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா அவரை யாருமே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. 2 மனைவியும் இருந்தால் கூட அந்த ஒன்றும் செஞ்செல்லாம் முடியல அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணிவிடுறாங்க, இந்த மல்லப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட அந்த பெரியவரை பார்த்துக்கிற வேலையை கொடுத்துட்றாங்க. அந்த மல்லப்பன் எப்போ அந்த வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா, ஒரு தடவை ரொம்ப பெரிய பஞ்சம் வரும்போது இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்கு வராரு. வரும்போது இந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கும் அங்கே பக்கத்துலேயே ஒரு குடிசை மாதிரி போட்டு கொடுத்து அதில் தங்கிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த நன்றிக்காக இவர் அந்த பெரியவரை பார்த்துக்கிறாரு. அந்த பெரியவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, குளிக்க வைக்கிறது, அவருக்கு வேணுங்கிற அந்த கழிவு இதெல்லாம் எடுக்கிறது வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட வேலை எல்லாத்தையுமே அவர் தான், அந்த மல்லப்பன் தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த உமையானனுக்கு என்ன கவலைன்னா, ஒன்று செத்து போகணும், இல்லை எழுந்திரிச்சு நடக்கணும். இந்த 2த்துக்கு நடுவில் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஐயோயோ எவ்வளோ நமக்கு வேலை கட்ட வேலை, அதுவும் இல்லாமல் எவ்வளோ தான் வைத்திய செலவு பண்ணுறது இவருக்கு அப்படின்னு ரொம்ப தான் அழுத்துக்கிறாரு அந்த ஆள். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி அழுத்துக்கும்போது அந்த உமையனனை அந்த பெரியவர் பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஒரு வாரம் கழித்து கூப்பிட்டு, இந்த பாரு உமையனா, நான் வந்து செத்து போயிடுவேன், என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 நாளைக்கு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது. இந்த மல்லப்பன் எனக்காக எவ்வளோ செய்கிறான். என்னை குளிக்க வைக்கிறதுலேருந்து வெளியே தெருவ போகிறது அத்தனையும் அள்ளுறதும் வைக்கிறதும் துணி துவைக்கிறதும் போடுறதும் வீட்டு வேலை செய்கிறதுமா இருக்கான். ஆனால் அவனுக்கு எதுவுமே நம்ம வந்து நன்றியாக கொடுக்கவே இல்லை. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு யோசனை யோசித்து வச்சுருக்கேன், அதை நான் உங்ககிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன். அது தட்டு மாதிரி தான் பேசுகிறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம அப்பா காலத்தில் நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு நிலம் ஒன்று வச்சுருந்தோம் பாரு, அதை வந்து இந்த மல்லப்பன் உழைச்சி பிழைக்கட்டுமே, உழுது பிழைக்கட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஆனால் சொன்னேன்னா மல்லப்பன் என்ன பண்ணார், இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். நான் தான் என்ன பண்ணேன், இல்லை நீ அதில் உழுதுக்கோ விதைச்சிக்கோ வச்சுக்கோ எல்லாம் பண்ணு, ஆனால் நீ என்ன பண்ணு, இந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு தினம் ஒரு விளக்கு போட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதை தான் நான் உங்ககிட்டையும் சொல்லி வைக்கணுமே, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கும் அந்த உமையனை வாயே திறக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பெரியவர் இறந்துட்டார். இந்த மல்லப்பனோட மனைவி இருக்காள்ல, அவளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய மனுஷி. அதுதான் அந்த அம்மாவோட பேர் போல இருக்குது, பெரிய மனுஷி அப்படின்னு தான் அவர் கூப்பிடுவார். அவருக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு பேச்சு வராது, அந்த மாதிரி ஒரு பையன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த நிலத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலம் வந்து தரிசு நிலம் மாதிரி தான், ஒன்றும் பெருசாக அந்த நிலம் வளமான மண் கிடையாது. அதனால் இதுங்க எல்லாம் சேர்ந்து அந்த மண்ணை வளமாக்கிறதுக்கு பாடாப்படுதுங்க. பொழுதேன்னைக்கும் அங்கே கிடக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து போடுறது, சாணி எங்கேயாவது இருந்ததுன்னா பொறுக்கிட்டு வந்து அந்த அந்த புஞ்ச நிலத்தில் போடுறது, இப்படியே என்னென்னத்தையோ கொண்டாந்து போட்டு அந்த நிலத்தை நல்ல நிலமாக ஆக்கிடுறாங்க. அந்த குடும்பமே ஆக்கிட்டு விதையும் விதைச்சிட்றாங்க, நல்லா உழைக்கிறாங்க. நல்ல மழையும் பெய்யுது. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் புஞ்ச நிலத்துக்கெல்லாம் நல்ல மழை அப்பப்போ வந்தால் தான் அந்த தானியங்கள்லாம் நல்லா செழித்து வரும். ஐப்பசி மாதம் பேஞ்ச மழைக்கு அப்புறம் மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல, அந்த ஊரே வறண்டு போச்சு. ஒன்றும் நட்ட பயிரில் ஒரு கொஞ்சம் கூட விளைச்சலும் கிடைக்கல.
வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்படியே 2 வருஷம் போயிடுது. அதனால் அவங்கவுங்க எல்லோரும் பஞ்சம் பழைக்கணும்னு சொல்லிட்டு வேறு வேறு ஊருக்கு போயிடுறாங்க. உமையண்ணன் என்ன பண்ணுறாரு, இந்த நிலம் வச்சுருந்த ஆளும் அந்த பிள்ளையார் கோயிலை விட்டுட்டு அவரும் போயிடுறாரு. பஞ்சம் பழைக்க மல்லப்பனும் போயிடுறாரு. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த உமையண்ணன் என்ன பண்ணுறாரு, இவன் வந்து போகிறதுக்கு முன்னால் அந்த வீட்டில் மாடு தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து நம்ம மாட்டை வச்சுட்டு இருந்தால் இவனையும் வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு ஜோடி மாடு காளை மாடை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு எல்லா மாட்டையும் கொடுத்துட்றாரு. இப்போ மல்லப்பனுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் இல்லை. இப்போ அவன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவார் அந்த ஆள். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி வேறு ஊருக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுறாரு. போயிட்டு அங்கேயே ஒரு 2-3 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறமா திடீர்னு இந்த ஊரில் மழை பெஞ்சு ஊர் செழுமையாயிட்டுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரின்னு எல்லாம் ஊரை பார்க்க வர்றாங்க. அப்படி வரும்போது பார்த்தா மல்லப்பனுக்கு திடீர்னு கால்ரா வந்து செத்து போயிடான். செத்து போனோன்னே இப்போ என்ன பண்ணுறது, அவனோட மனைவி பெரிய மனுஷியும் அந்த பேச முடியாத பையனுமா சேர்ந்து இந்த ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்தவுடனே போய் வேலை ஊருக்குள்ளே நுழைஞ்சவுடனே பிள்ளையார் கோயிலில் போய் விளக்கு போடுறான். விளக்கு போட்டுட்டு பார்த்தா இந்த பிள்ளையார் கோயிலை ஒட்டி அந்த நிலம் இருந்தது பாருங்கள், அந்த நிலத்தை இந்த உமையனை உழுது வச்சுருக்கான். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், அந்த உமையனை உழுது வச்சுருக்கிறத பார்த்தோன்னே ஓஹோ நம்ம வரமாட்டோம்னு நினச்சிக்கிட்டு உழுது வச்சுருக்காரு போல இருக்குது. சரி பரவாயில்ல, ஆனால் விதைக்கிறதுக்கு விதை ஒன்றுமே கையில் இல்லையே, நம்ம இந்த ஆட்டு வியாபாரியை போய் கேட்போம். கேட்டால் அவர் ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசை பண்ண மாட்டாரா அப்படின்னு அங்கே போய் கேட்டோன்னே அவர் ஏதோ விதையெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் காலையில் இவன் அவசரமாக அங்கே போய் அந்த உழவு நிலத்தில் என்ன பண்ணுறா, அந்த விதையை விதைக்கிறான். விதைச்சிட்டு இப்படி வெளியில் அந்த இதை விட்டு ஏறி போகிறா. அந்த நேரம் அந்த உமையனை என்ன பண்ணுறான், 4-5 ஏற்கலப்பை எடுத்துக்கிட்டு விதைப்பட்டியை எடுத்துக்கிட்டு கூட 2 ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வயலுக்கு வரான். ஏன்னா அவன் ஏற்கனவே உழுது வச்சுருக்கான், விதைக்கிறதுக்கு தான் அங்கே வர்றான். வர்றவன் இந்த பெரிய மனுஷி அந்த இடத்த விட்டு போகிறத பார்த்தோன்னே இவன் அங்கே போகல, நேராக வேறு வயலுக்கு போயிடுறான். அதோட அவன் அங்கே போய் அப்படியே முடிஞ்சிருது. நல்ல மழையெல்லாம் நல்லா பெய்யுது. பார்த்தா இந்த மல்லப்பனுக்கு கொடுத்த நிலத்தில் அப்படியே வளர்ந்து நிற்கிது, பயிர்கள்லாம் நல்லா செழித்து நிற்கிது. இவன் என்ன பண்ணுறான், அதை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த உமையனனுக்கு என்னடா இது இப்படி முளைச்சி கிடக்குதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவளுக்கு என்னென்னா, நல்ல காலம் நல்லா செழித்து வந்திருக்கு, இதை வந்து நம்ம இந்த கொத்தமல்லி தான் விதைச்சிருக்கா, இதை நம்ம வந்து விற்றோன்னா நல்லா சோறு திங்கலாம். அவள் சோறு திங்கிறத பற்றி நினைக்கிறா. இவன் இவ்வளோ இருக்கேன்னு நினைக்கிறான். இவன் இந்த மாதிரி யார் வீட்டில் விளைஞ்சிருந்தாலும் சரி இங்கேருந்து அங்கே போவான். இவன் வயலில் விளைஞ்சிருக்கிறது இவனுக்கு முக்கியம் கிடையாது. இந்த உமையனனுக்கு யார் வீட்டு வயலில் என்ன விளைஞ்சிருந்தாலும் அங்கே போய் பார்த்து ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு வர்றது தான் அவனோட பழக்கமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இவக்காட்டையும் பார்த்துட்டு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு வரான். இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆஹா தைப்பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நிலத்துக்கு ஒரு காப்பு கட்டுறதை கட்டிவிட்டு அந்த மல்லியோட காய், அந்த கொத்தமல்லி காயெல்லாம் பிடுங்கி நம்ம என்ன பண்ண வேண்டியதான், அறுவடை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா. அப்படி போய் பார்த்தா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா அவளோட வயலில் ஏகப்பட்ட பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. போய் பார்த்தா அந்த மல்லி காய் எல்லாத்தையும் பிடுங்கி கட்டுக்கட்டாக கட்டி வச்சுருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா இந்த உமையனன் வீட்டு வேலைக்காரவங்க தான். உடனே இவன் என்ன பண்ணுறா, இந்த பெரிய மனுஷி ஓடி போய் ஐயோ என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு போய் கேட்குறா. அப்போ அந்த வேலைக்காரவங்களாம் சொல்கிறாங்க, இந்த பாருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அந்த உமையனன் இருக்கார்ல அவர்கிட்ட போய் அதெல்லாம் கேளு அப்படின்ன உடனே இவன் என்ன பண்ணுறா, ஐயோயோ எவ்வளோ பாடுபட்டு நம்ம இப்படி வச்சுருக்கோம், இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னுட்டு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த உமையனை என்ன பண்ணுறான், அந்த களத்து மூட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்துட்டு என்னையா நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு போய் கேட்டோன்னா அவன் பதிலே பேசலை.
நாங்கள் வந்து 3 வருஷமாக இதை நாங்கள் தானே உழுதுகிட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷமாக பஞ்சத்தில் போயிட்டோம். அவ்வளோதானே, இந்த வருஷம் நல்லா தானே விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் அவன் வாயை திறக்கல. ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லிட்டு, இந்த கொத்தமல்லி காயெல்லாம் நீங்கள் பிடுங்கப்படாதா அப்படின்னு கேட்கும்போதும் அவன் அந்த களத்தை சீர் பண்ணுறதுலையே இருக்கானே தவிர ஒரு பதிலை கூட காணும். உடனே இவ என்ன பண்ணுறா, ஓட்டமாக ஓடி போய் இந்த கோனார் இருக்கார அங்குசாமி, ஆட்டுக்கார கோனார், அவர்கிட்ட போய் என்னது இது, இவர் இப்படி பண்ணுறாரே, கொஞ்சம் வந்து யாராவது கேட்கப்படாதா அப்படின்னு போய் கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், இந்த பாரு, நீ சொல்கிறது சரிதான், அந்த வீட்டு அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறோன்னு வச்சுக்கோ, அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த நிலத்தை உன் வீட்டுக்காரருக்கு தான் நாங்கள் வந்து அனுபவிக்க சொல்லி கொடுத்தோம், உனக்கும் இந்த நிலத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவே நீ? அது மட்டும் கிடையாது, நீ பஞ்சம் முழைக்கிறான்னு வெளியூருக்கு போயிட்டல்ல, அப்போல்லாம் இந்த வழக்கு போட்டு இந்த இடத்த பார்த்துக்கிட்டது யார்? அவங்க தானே, அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? இங்கே பாரு, இனிமேல் உனக்கு அந்த நிலம் கிடையாது, அந்த புஞ்சை உனக்கு கிடைக்காது. நீ என்ன பண்ணுற, நேராக ஓடி போய் அந்த இவரை பாரு, முதலாளியை பார்த்துட்டு, நீ வந்து நான் அதை வந்து விதை போட்டு அந்த உழைச்சேன்ல, அதுக்கான காசையாவது கொடு அப்படின்னு போய் கேளு, அவன் கூலியை கொடுத்தா வாங்கிட்டு போ அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அவர்கிட்டயே கொஞ்சம் நீராக தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய சாதத்துலேருந்து ஊற்றி வச்சுருக்கிற அந்த நீராகாரத்தை வாங்கி ஒரு 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 சொம்பு குடிச்சிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு, அந்த பிள்ளை பேச முடியாத பிள்ளை இல்லை, இவள் போகிற இடம் வார இடம் எல்லாத்துக்கும் அந்த பிள்ளைய தான் இழுத்துட்டு ஓடுவா. அதனால் அதை அந்த பிள்ளையும் இழுத்துக்கிட்டு நேராக களத்து மூட்டுக்கு ஓடுறா. களத்துக்கு மூட்டுக்கு ஓடுறதுக்குள்ளே அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அந்த மல்லிக்காய் இருக்குல்ல, அந்த காய் மூட்டையை எடுத்து பிரித்து வட்டமாக கொட்டி அதை அடிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க. உடனே இவர் இந்த உமையனை பார்த்தா பக்கத்தில் ஒரு கட்டில் போட்டுக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. வேலைக்காரவங்கெல்லாம் அதை அடிக்கிறதுக்கு வேணுங்கிற பெரிய பெரிய கம்பை கையில் வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த பெரிய மனுஷி அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, குடுகுடுன்னு ஓடி போய், ஐயா நாங்கள் பட்ட அந்த உழைச்சோம்ல, அதுக்கான கூலியையாவது கொடுங்க ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு போய் கேட்குறான். கேட்டோன்னே எந்த பதிலும் அவன் சொல்லவே இல்லை. உடனே என்ன பண்ணுறா, ரொம்ப தாங்க முடியல அவளுக்கு, எங்களை அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த வட்டமாக கொட்டி வச்சுருக்காங்கல்ல அதில் போய் அப்படியே விழுந்துடுறா. விழுந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு அந்த கூலிக்காரவங்களுக்கு தெரியல. மெதுவாக திரும்பி உமையனனை பார்க்குறாங்க எல்லாரும். உமையனனுக்கு வந்த கோபத்துக்கு கணக்கே கிடையாது. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த இதை பிடுங்கி தலையில் ஒரு போடுறாரு. அவர் தலையை உடஞ்சி ரத்தம் அப்படியே கொட்டுது. கொட்ட இவ என்ன பண்ணுறா, திருப்பியும் அதிலேயே படுத்துட்டு எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. உடனே அந்த வேலைக்காரவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏம்மா இங்கேயே நீ மண்டை இப்படி ஆயிடுச்சு, இங்கேயே படுத்திருக்கே, ஏந்திரிச்சு போம்மா வெளியில் அப்படின்னு அந்த ஆளுங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அவள் போவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. இந்த ஊமை பையன் ஒரு பக்கம் அழுகுறான். எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா, இந்த பாருங்க, அடித்து முடிச்சிட்டிங்க, இப்போ எனக்கு கூலியை கொடுக்காம இந்த கொத்தமல்லியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், இந்த வண்டி போகிற பாதையிலேயே நான் போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாதையில் நான் படுத்துக்கிறேன், நீ வேணா என் மேலே வண்டியை ஏற்றி என்னை கொன்னுட்டு நீ வந்து இந்த கொத்தமல்லியெல்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறான். படுத்த உடனே இந்த உமையனனுக்கு ரொம்ப கோபம் தாங்க முடியல. இந்த வண்டியில் வந்து இந்த குச்சியெல்லாம் சொருக்கி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு பெரிய ஒரு குச்சியை பிடுங்கிக்கிட்டு அந்த பெரிய மனுஷியை அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. ஓடும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த கூலிக்காரவங்கள்லாம் இருந்தாங்களே, இவ்வளோ நேரம் இவ்வளோ நடந்த அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள்ல, அவங்களால இதை தாங்கவே முடியல. உடனே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவரை சுற்றி எல்லோரும் நின்றுக்கிட்டாங்க. அந்த உமையனனை சுற்றி கையில் கம்பை வச்சுக்கிட்டு எல்லாரும் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு அவரை பார்த்து சொல்கிறாங்க, ஏய்யா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நீ ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க,
இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் நீ கோமாளி ஆக்கிட்டு இருக்க. அந்த ஆட்டு கோணாறு வீட்டில் இருந்த அவ்வளவு ஆட்டையும் கொன்னுட்ட. இப்படியே எல்லாரையும் நீ கோமாளி ஆக்கிக்கிட்டே இருப்ப. நாங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உனக்காக யார் இங்கே வக்காலத்து பேச வர்றாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிச்சிருக்கிற அத்தனை இந்த மல்லிக்காய் மூட்டையும் எங்கே போகுது தெரியுமில்ல? இந்த பெரிய மனுஷி வீட்டுக்கு தான் போகுது. என்ன நடக்குதுன்னு நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு கூலிக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்த உடனே இந்த உமையனனுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி இந்த கதையை எழுத்தாளர் முடிக்கிறார். அதனால் இந்த அதிகாரம் செய்யக்கூடியவர்கள் அதிகாரம் எவ்வளவு நாளைக்கு போகும் அப்படின்னா பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான். ஒரு கட்டத்தில் எல்லாரும் பொங்கி எழ ஆரம்பித்து விட்டால் இந்த அதிகாரம் செய்கிறவங்க அடங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் அவர் குறிப்பிடுறாரு. அந்த தலைப்பு கூட அதனால தான் அப்படி அவர் அமைச்சிருக்காரு. சைவாளும் ஒரு நாள் கறி தின்பார் அப்படின்னா எப்போவுமே அடங்கி கிடக்கிறவங்க அடங்கியே கிடப்பாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. அதுக்கு மேலே அவங்கள துன்புறுத்தும் போது அவங்க தானாக பொங்கி எழுவாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு. மிக சிறப்பான கதை இது. இதை நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துகள். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.